மெட்டா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த மெட்டா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சில நாளா பார்த்துருப்பீங்க, நெறைய பேரோட அக்கவுண்டோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் கம்மியா இருப்பாங்க. வியூஸ் கம்மியா இருக்கும். ஏன் சில அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட்டா இருக்கும். பெரிய பெரிய செலிபிரிட்டீஸோட அக்கவுண்ட் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து மேசிவா கம்மியா இருக்கும். லட்சக்கணக்கில கம்மியாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, Instagram வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. Instagram ஏன் அவங்களோட ஃபாலோவர்ஸையே டீஆக்டிவேட் பண்ணணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மெட்டா இப்போ Instagramல ஒரு ஸ்ட்ரிக்ட்டான கிளீன் அப் ப்ராசஸ கொண்டு வந்திருக்காங்க. அதுலயே அவங்க முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வெரிஃபிகேஷன் செல்ஃபி. வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஆப்ஷன் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். நெறைய பேர் அத பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருப்பீங்க. நெறைய பேருக்கு அது என்னன்னு தெரியல. அதனால கண்டுக்காம விட்டுருப்பீங்க. நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா உங்களோட Instagram அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி இதெல்லாம் ஓகே. இப்ப ஏன் Instagram வந்து இப்போ புதுசா அக்கவுண்ட்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, Instagramல யூசுவலா ஹியூமன் அக்கவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ அக்கவுண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நம்மளே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்திருப்போம். பார்க்க ரியல் பெர்சன் மாரியே இருக்கும். ஆனா அது ரியல் பெர்சனா இருக்காது. அது ஒரு ஏஐ கேரக்டரா இருக்கும். ஸோ இப்ப அந்த மாதிரியான அக்கவுண்ட்ஸ் வந்து நெறைய அதிகமாயிருச்சு. அதனால தான் வந்து Instagram வந்து இப்போ செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மாரி ஏஐ அக்கவுண்ட்ஸ கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த அக்கவுண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ், ஃபோட்டோஸ்ன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஃபாலோவர்ஸ் வந்து லட்சக்கணக்கில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது போக சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வேற அவங்க எனேபிள் பண்ணி வச்சுடுறாங்க. ஸோ இப்போ ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சப்ஸ்கிரைப் அதாவது பணம் கட்டி அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு காலைல நான் ஒரு ஏஐ அக்கவுண்ட் பார்த்தேன். அந்த அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் பொண்ணு மாரியே இருக்கு அந்த ஏஐ கேரக்டர் பார்க்கறக்கு. நான் உள்ள போய் பார்த்தேன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. பல சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா, அந்த அக்கவுண்ட்க்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ரூ. 399 கட்டி. அவங்கலாம் அது என்ன நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது நிஜமான பொண்ணுன்னு நினைச்சு பண்ணிருக்காங்களா? இல்ல ஏஐ கேரக்டர்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இத இப்போ மெட்டா வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ Instagramல இந்த மாரி நூத்துக்கணக்கில இல்ல, ஆயிரக்கணக்கில அக்கவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூசுவலா ஒருத்தங்க வந்து ரியல் ஃபேஸ காட்டி, ரியல் கன்டென்ட்ட போட்டு வீடியோ போடுறத விட, ஏஐ கன்டென்ட் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால ரியல் கிரியேட்டருக்கு வேல்யூ இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ இத இப்போ மெட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரியலான ஹியூமன் தானா அப்படின்னு செக் பண்றாங்க. அது ஒரு செல்ஃபி வீடியோ மூலமா கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிஜமான ஹியூமன் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த அக்கவுண்ட்ட எதுவும் பண்றதில்ல. சப்போஸ் அந்த அக்கவுண்ட்ட வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா, அத அவங்க ஏஐ அக்கவுண்ட்னு நினைச்சுட்டு அத டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அதனால தான் நெறைய பேரோட அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே டிராப் ஆகிட்டு இருக்கு. யூசுவலா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு 10,000 வியூ போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்ப வெறும் 5,000 வியூ, 6,000 வியூ தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்பத்த நிலவரம். சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம பேஜ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற கண்டென்ட் உங்கள வந்து சேரும். நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ Instagram ஓப்பன் பண்ணி உங்க ப்ரொஃபைல்குள்ள போய் அந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, சர்ச் பார் வரும். சர்ச் பார்ல வெரிஃபிகேஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னாலே, வெரிஃபிகேஷன் செல்வின்ற ஆப்ஷன் காட்டும். நீங்க அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ப்ரொஃபைல கிளிக் பண்ணி, ப்ரொஃபைல்குள்ள போன உடனே, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு உங்க ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்க இமெயில் ஓப்பன் பண்ணி அத பார்த்தீங்கன்னா, அந்த கோட் தெரிஞ்சிரும். அந்த கோட காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். இப்ப நீங்க ஃபில் பண்ணி முடிச்ச உடனே, நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். செல்ஃபில நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களுக்கு அப்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ, இப்போ அப்லோட் ஆகி முடிச்ச உடனே, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் டன் ஆயிருச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். நீங்க டன்னு கிளிக் பண்ணி வெளிய வந்துரலாம். நீங்க இப்ப இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஆயிருச்சுன்ற இமெயில் உங்க இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, நீங்க செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் உங்களோட அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆகாம இருக்கும். அடுத்து நான் கொஞ்சம் டிஃபரண்டான வீடியோ போலான்னு இருக்கேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். நிஜமாவே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையா? அப்படின்ற மாரி ஒரு டாபிக்ல நான் பேசலாம்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. See you in next video.